வெல்கம் டு முத்துக்குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 2ல் இருக்க செய்யுள் பகுதி, உரைநடை, அப்புறம் மொழியை ஆல்பமில் ஆபிரகாம் பண்டிதர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 3 கவிதைகள் இருக்குது. ஏதிலி குருவிகள், திருமலை முருகன் பல்லு, ஐங்குறுநூறு. இன்னைக்கு நம்ம ஏதிலி குருவிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஏதிலி குருவிகள் கவிதையை எழுதுனது யாருன்னா அழகிய பெரியவன். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன். இவர் வேலூர் மாவட்டத்தில் இருக்க பேரணாம்பட்டை அப்படின்ற ஊரை சார்ந்தவர். இவருடைய பணி அரசு பள்ளியில் ஆசிரியராக இருக்கார். இவருடைய படைப்புகள்னு பார்த்தீங்கன்னா நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரைகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. இவருடைய சிறுகதை தொகுப்பு அப்படின்னா குறடு நெறிக்கெட்டு அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு. கவிதை தொகுப்பு உனக்கும் எனக்குமான சொல், அரூப நஞ்சு அப்படிங்கிறது கவிதை தொகுப்பு. கட்டுரை தொகுப்புன்னு பார்த்தோம்னா மேல்கோணம் பெருகும் வேர்க்கை அப்படிங்கிறது கட்டுரை தொகுப்பு. இவர் தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்திற்காக 2003 தமிழக அரசு விருது பெற்றவர். இதில் ஏன் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த கவிதையில் நம்ம குருவிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால தான் மார்ச் 20 உலக சிட்டுக்குருவிகள் நாள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை, முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம். ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடும்பரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள். போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல்வீடுகள். வெட்டுண்டான மரங்கள், வான் பொய்த்தது, மருகியது மண், ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. இந்த கவிதைக்கு என்ன அர்த்தம்னா ஏதிலி குருவிகள்னா காணாமல் போன குருவிகள், ஏதிலினா காணாமல் போன அப்படின்னு அர்த்தம். உயிர்களோட இருப்பை முடிவு செய்யறது எதுன்னா நம்மளை சுற்றி இருக்க இயற்கை சூழல் தான். இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் தொப்புள் கொடி எதுனா மலைத்துளி தான். மண்ணில் முதல் மலைத்துளி விழும்போது உயிர்கள் மலருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்க அவலத்தை காட்சிப்படுத்துறது தான் இந்த கவிதை. இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா முன்ன மாதிரி குருவிகளையோ கூடுகளையோ நாம் பார்க்கவே முடியறதில்ல. ஏன் அப்படின்னா நாம் மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால் மழை பெய்ய மாட்டேங்குது, மண் மருகி போயிடுது, அதனால் குருவிகள்லாம் காணாமல் போயிட்டுருக்கு. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்க கூடவில்லை அப்படின்னா நம்மளால் குருவிகளையும் கூடுகளையும் இப்போது பார்க்க முடியறதில்ல. முன்னெல்லாம் ஊரில் மழை காலமாக இருக்கும், ஆற்றில் நீர் பெருகும், கரையெல்லாம் மரங்களாக இருக்கும், பறவைகளோட குரல்களாக இருக்கும், போகிற வழியெல்லாம் தூக்குனாங்குருவிகள் கூடாக இருக்கும். இதெல்லாம் பழங்காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம மரங்களை வெட்டி எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த ஏதிலி குருவிகள் கவிதை. திருமலை முருகன் பல்லுவோட ஆசிரியர் யாருன்னா பெரியவன் கவிராயர். இவர் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். திருமலை முருகன் பல்லு எந்த பா வகையை சார்ந்ததுன்னா கலித்துறை, கலிப்பா, சிந்துப்பா வகையை சார்ந்தது. திருமலை முருகன் பல்லுவோட பாட்டுடை தலைவன் யாருன்னா திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் இருக்க பண்பொலி பட்டணம். இந்த ஊர் பண்பை என்றும் பண்பொலில் என்றும் அழைக்கப்படும். இங்கே இருக்க ஒரு சிறு குன்றுடைய பேர் தான் திருமலை. இந்த குன்றின் மேலுள்ள முருக கடவுளை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது தான் திருமலை முருகன் பல்லு. திருமலை முருகன் பல்லு நூலின் வேறு பெயர்கள் என்னென்னா பல்லிசை, திருமலை அதிபர் பல்லு அப்படிங்கிறது தான் திருமலை முருகன் பல்லுவோடைய வேறு 2 பெயர்கள். பல்லு 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. பல்லு உழவர் உலர்த்தியறது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் கூறுவது தான் பல்லு. நெல்லு வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு பழமொழி. பல்லுக்கு உலத்திப்பாட்டு அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை பல்லு வகைக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஐங்குறுநூறை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 5 கூட்டல் குறுமை கூட்டல் 100 ஐங்குறுநூறு அப்படின்னு பிரிக்கலாம். ஐங்குறுநூறோட அடிவரையறை என்னன்னா 3லிருந்து 6 அடி வரை இருக்கும். ஐங்குறுநூறு எந்த பா வகையை சார்ந்ததுன்னா அகவர் பா வகையை சார்ந்தது. அகவர் பா, ஆசிரியர் பா ரெண்டும் ஒன்று தான். திணை ஒன்றிற்கு 100 பாடல்களாக 5 திணைகளுக்கு 500 பாடல்கள் கொண்டது. 5 திணைகளை பாடிய புலவர்கள் பேர்களை இங்கே கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்முவனார், பாலை ஓதலாந்தையார். ஐங்குறுநூற்றின் கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யாருன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர்
யானை கற்சை மாந்தரஞ்சேரலிரும்பறை. இப்போ புதுசா வந்திருக்க 11வது தமிழ் புக்ல ஐங்குறுநூறுக்கு என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆடுகம் விரைந்தே. காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தளவொடு பிடவளர்ந்து கவனி பூவணி கொன்றன்றால் புறவே பேரமர் கண்ணி ஆடுகம் விரைந்தே. இந்த பாடல் எந்த திணையை சார்ந்ததுன்னா முல்லை திணையை சார்ந்தது. அப்போ முல்லை திணையோட ஆசிரியர் யாருன்னா பேயனார். அடுத்தது துறை. பருவம் குறித்து, அதாவது கார்காலம் குறித்து பிரிந்த தலைமகன் அப்பருவத்திற்கு முன்னே வந்தமை தோன்ற தலைவிக்கு உரைத்தது. அதாவது தலைமகன் வெளியே போயிருக்கான், அவன் கார்காலம் முடிஞ்ச பின்னாடி தான் வருவேன்னு சொல்லியிருந்தான். ஆனால் தலைமகன் கார்காலம் முடியறதுக்கு முன்னாடியே வந்துட்டான் அப்படிங்கிறத தலைவிக்கு உணர்த்துறது தான் இந்த பாடலுடைய துறை. இப்போ பேயனார் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, சங்ககால புலவர்களில் ஒருவர் பேயனார். இவர் இயற்றிய 105 பாடல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாடல்ல மழைக்கால மலர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம் பிடவம் இதெல்லாம் மலர்களுடைய பெயர்கள். இப்போ இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, பொருளீட்டுவதற்காக வெளியூர் சென்றான் தலைவன். அவன் தான் வருவதாக சொல்லிவிட்டு சென்ற காலத்திற்கு முன்னையே வீட்டுக்கு வந்துடுறான். வருவதாக கூறிவிட்டு சென்ற மழைக்காலம் முடியும் முன்பே வந்து விட்டதை உணர்த்த நினைக்கிறான். யாருக்கு உணர்த்த நினைக்கிறான்னா தலைவிக்கு உணர்த்த நினைக்கிறான். அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள். உரைநடையோட தலைப்பு என்னன்னா இயற்கை வேளாண்மை. இப்போ உரைநடை நான் கொஷின் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். உழவு உலகிற்கு அச்சாணி அப்படின்னு கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். தமிழ்நாட்டின் மாநில மரம் என்னன்னா பனைமரம். ஏழைகளின் கற்பக விருட்சம் என்றழைக்கப்படும் மரம் எதுன்னா பனைமரம். பனைமரம் ஒரு சிறந்த காற்று தடுப்பானாவும் இருக்கு. ஆழத்தில் நீர்மட்டம் குறையாம நீரை சேமித்து வைக்கிற தன்மை உடையது பனைமரம். இதனால நிலத்தடி நீர்மட்டம் குறையாது. பனை வளர பெரிய அளவிற்கு தண்ணீர் தேவைப்படாது. பனைமரம் 7 ஆண்டுல காய்க்க தொடங்கிவிடும். ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பதநீரிலிருந்து பனங்கற்கண்டு கருப்பட்டி போன்றவற்றை தயாரித்து விற்பதன் மூலம் அதிக வருவாய் கிடைக்கும். இதனால தான் ஒரு பொருளை மேம்படுத்தப்பட்ட மாற்று பொருளாக மாற்றுவதை மதிப்பு கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. வைக்கோலை பற்றி சிறந்த ஆய்வு செய்தவர் யாருன்னா மசானபு புகோகா. இவர் ஒரு ஜப்பான் அறிஞர். ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை எழுதினவர் யாருன்னா மசானபு புகோகா. எப்போ எழுதினாருன்னா 1978 இந்த நூலை எழுதினாரு. அது மட்டும் இல்லாமல் உளப்படாத நிலம், ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி, பூச்சிக்கொல்லி தெளிக்கப்படாத பயிர் பாதுகாப்பு, தண்ணீர் நிறுத்தாத நெல் சாகுபடி, ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல் ஆகிய 5 விவசாய மந்திரங்களை உலகுக்கு சொன்னவர் யாருன்னா மசானபு புகோகா. இயற்கை அனைத்தையும் வாரி வழங்கும் தாய், அதே நேரம் எளிதில் சிதைத்துவிடும் வகையில் மென்மையானதும் கூட. நிலத்தின் வளத்தை அக்கறையுடன் நன்முறையில் நம்ம பராமரித்தா பதிலுக்கு அதுவும் மனித தேவைகளை நல்ல முறையில் நிறைவு செய்யும். விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை தான் எல்லா காலத்திலையும் திகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போல்லாம் பயிரில் இருக்க பூச்சியை கொல்றதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லி பயிரில் இருக்கிற பூச்சியை மட்டும் கொல்லலை, விளையிற பயிருக்குள்ளேயும் ஊடுருவுது. அதை சாப்பிட்ற மக்களுக்கும் நிறைய நோய் வருது. அதனால தான் விவசாயத்தின் வசந்த காலமாக இயற்கை வேளாண்மை எல்லா காலத்திலையும் திகழும் அப்படின்னு சொல்கிறாங்க. 11ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் 2ல் முலையை ஆல்பமில் சான்றோர் சித்திரம் பற்றி பார்க்க போகிறோம். சான்றோர் சித்திரமில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆபிரகாம் பண்டிதர் பற்றி பார்க்க போகிறோம். ஆபிரகாம் பண்டிதருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1859 1930 வரைக்கும். இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா தென்காசிக்கு அருகேயுள்ள சாம்பவர் வடகரை அப்படின்ற சிற்றூரில் பிறந்தார். இவர் இளமையிலேயே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, ஜோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் பெரும் விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களையும் பயின்றார். திண்டுக்கல்ல ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் பண்டுவர், அதாவது மருத்துவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சில ஆண்டுகள் பணியாற்றிய பின் அதை விடுத்து, அதாவது ஆசிரியர் பணியை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். பிறகு தஞ்சையில் குடியேறினார். மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினாங்க. பண்டைய தமிழ் நூல்களை எல்லாம் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி தமது சொந்த செலவிலேயே தமிழிசை மாநாடுகளை நடத்தினார். அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகளுக்கு சென்று உரையாற்றினார். அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம்
கருணாமிர்த சாகரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாம் பண்டிதர் 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழுக்கு தொண்டு செய்தவர். ஆபிரகாம் பண்டிதருடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா தமிழிசை இயக்கத்தின் தந்தை. இவர் சித்த மருத்துவத்தில் சிறந்தவர்ன்றதுனால மக்கள் இவரை பண்டுவர், அதாவது மருத்துவர் அப்படின்னு அழைத்தனர். பண்டிதர் அப்படின்னு மக்கள் இவரை அழைத்தனர். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.